இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னென்னா cells in series. Cell is the source of energy which provides electromotive force அப்படின்றத நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். ஸோ இப்போ செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் இந்த கொஷினை என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி செல்ஸை ஏன் சீரீஸாக கனெக்ட் பண்ணணும், ஏன் பேரலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ செல் அப்படின்னா which provides a small amount of EMF, for example 1.5 volt, 2 volt or 3 volt அவ்வளோதான். சரியா, it provides a very small EMF. EMF ஸ்மாலாக இருந்ததுன்னா அப்போ எனர்ஜி ஸ்மாலாக இருக்கும். எனர்ஜி ஸ்மாலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த புஷ் ஸ்மாலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டிஃப்ரெண்ட் டிவைசஸ் நீட் டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டு ஆப்ரேட் ஹெவி மிஷின்ஸ். ஹெவி மிஷின்ஸ்லாம் ஆப்ரேட் பண்ணணும்னா இட் நீட்ஸ் மோர் எனர்ஜி, அதிக எனர்ஜி கொடுத்தா தான் ஹெவி மிஷின்ஸ் ஆப்ரேட் ஆகும். ஸோ அப்போ எனர்ஜி அதிகமாக வேணும்னா வி நீட் டு கிவ் ஹை பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல் அதிகமாக கொடுத்தா தான் எனர்ஜி அதிகமாக இருக்கும். எனர்ஜி அதிகமாக இருந்தால் தான் ஒரு புஷ் கிடைக்கும். அந்த புஷ்ஷினால தான் அந்த டிவைஸ் ஆனது இயங்கும். ஸோ அப்போ அதிக பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் வேணும். இந்த 1.5 வோல்ட் 1.5 வோல்ட் பத்தாது. சரியா, ஸோ அப்போ மேக்ஸிமம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு ஹெவி மிஷின்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். சரி, இது ஒன்று இருக்கட்டும். இப்போ எனர்ஜிக்கான ஃபார்முலா என்ன? U is equal to VIT. U is equal to VIT. இது வந்து நம்ம ஜூல்ஸ்லாம் கூட படிச்சிருப்போம். அதுலேயும் ஒரு எனர்ஜி, ஹீட் எனர்ஜின்னு சொல்லி வரும். அதே போல் தான் இப்போ எனர்ஜி பை டைம் இஸ் நோன் அஸ் வாட்? VIT by T, that is equal to VI, which is nothing but power. இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். எனர்ஜி பர் யூனிட் டைம், ஸோ VIT by T, TT get cancel, P equal to VI, பவர். அப்போ பவருக்கான எக்ஸ்பிரஷன் கிடச்சிது. இது உங்களுக்கு முதலே நடத்தியிருக்கேன் நான். பவர் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அண்ட் த கரண்ட் ஸ்ட்ரென்த். ஸோ அப்போ பவரை நம்ம அதிகப்படுத்தணும்னா, ஒரு டிவைஸ்க்கு போகக்கூடிய பவர் அதிகப்படுத்தணும்னா there are two ways. ஒன்று பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதிகப்படுத்தலாம் அல்லது கரண்ட் அதிகப்படுத்தலாம். சரியா, ஒரு சில மிஷின்ஸு ஹை பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தேவைப்படும், ஒரு சிலதுக்கு அதிக கரண்ட் தேவைப்படும். டிபெண்டிங் அப்பான் தர் யூசேஜ் பவர் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செல்ஃபோன் இதெல்லாம் நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 6 வோல்ட் போதும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ லேப்டாப்லாம் ஒர்க் ஆகும்னா இட் நீட்ஸ் அப்ராக்சிமேட்லி 30 வோல்ட். சரியா, ஸோ அப்போ ஒவ்வொன்றும் ஆப்ரேட் ஆகிறதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வோல்டேஜ் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அல்லது கரண்ட் அதிகப்படுத்தி கொடுக்கணும் அல்லது ரெண்டையும் அதிகப்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் தான் பவர் அதிகம். பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு வழி தான், ஒன்று வோல்டேஜ் ஆர் கரண்ட். இது அல்லது இது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் பண்ணணும். அது டிபெண்டிங் அப்பான் த டிவைசஸ் நம்ம பண்ணலாம். சரியா, ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கொஷினில் நம்ம பார்க்குறோம். இது எப்படி பண்ணலாம்? ஹவு டு இன்க்ரீஸ் த வோல்டேஜ், how to increase the current. So when the cells are connected in series, that means end to end connection, the voltage increases. என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் செல்ஸ் எண்ட் டு எண்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 வோல்ட் ஈச் செல் அப்படின்னா இது ஒரு 1.5 வோல்ட், இது ஒரு 1.5 வோல்ட், இது ஒரு 1.5 வோல்ட். அப்போ டோட்டலாக 4.5 வோல்ட். அந்த பேட்டரியோட ஆப்ரேட்டிங், அந்த பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளோ அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் 4.5 வோல்ட் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். எப்படி வந்தது? இந்த 3 செல்லையும் சீரீஸாக கனெக்ட். அப்போ சீரீஸாக கனெக்ட் பண்ணால் வோல்டேஜ் அதிகமாகுது. அந்த வோல்டேஜ் அதிகமாகிற காரணத்தினால பவரை இன்க்ரீஸ் பண்ணும். கரண்ட் எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்றத அப்புறம் பார்க்கலாம். சரி, இப்போ வோல்டேஜ் எப்படி அதிகப்படுத்துறதுன்னு சொன்னோம் இல்லையா, இதை தான் அதுக்காக தான் செல்ஸை சீரீஸாக கனெக்ட் பண்ணுறோம். சரியா, சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டெரிவேஷன் பார்ட்டுக்கு வருவோம். when number of cells are connected in series, each cell having the same EMF E and its internal resistance is R. ஓகேவா, நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். என்ன பண்ணிக்கிறோம்? எல்லா செல்லுக்கும் EMF E, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் EMF E, அந்த ஒவ்வொரு செல்லுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் which is equal to R. சரியா, ஸ்மால் r போட்டிருக்கோம். ஸோ ஹியர் n நம்பர் ஆஃப் செல்ஸ் ஆர் கனெக்டட், நாட் 3. இங்கே n நம்பர் ஆஃப் செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கோங்க. The two ends of the battery are connected to an external resistance. Like இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கலாம்? கார் பேட்டரியாக இருக்கலாம் அல்லது மோட்டார் பைக்கினுடைய செல்ஃப் ஸ்டார்டிங் பேட்டரியாக இருக்கலாம். சரியா, இந்த மாதிரி ஏதோ ஒரு செல்ஃப் ஸ்டார்டிங் காரோ அல்லது மோட்டார் பைக்கினுடைய செல்ஃப் ஸ்டார்டட் பேட்டரியோடு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கலாம். ஆர் அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் அதுக்குள்ளே இருக்குது, அதில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். Now the battery is connected to a battery of motor bike.
சரியா, மோட்டர் பைக்கினுடைய செல்ஃப் ஸ்டார்ட்னுடைய பேட்டரியில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதா ஜஸ்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ அது இருக்கட்டும். இப்போ செல்ஸ் இன் சீரீஸில் when n number of cells are connected in series, the total EMF becomes added. The total EMF is equal to sum of the individual EMF. இங்கே என்னென்ன EMF இருக்குது, ஈன்ற EMF இருக்குது. மொத்தம் எத்தனை செல்ஸ் ஒன்று n செல், அப்போ n into E. Here the EMFs are sum up. EMF எல்லாம் ஆட் ஆகுது, எல்லா EMF ஆட் ஆகுது, அப்போ NEன்னு வருது. பிகாஸ் திஸ் கனெக்ஷன் இஸ் சீரீஸ் கனெக்ஷன். ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சு EMF. அடுத்து என்ன, டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இங்கே என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஈச் செல் ஹேவிங் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் தேர் இஸ் n நம்பர் ஆஃப் செல்ஸ். ஸோ அப்போ n into R இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகுது ப்ளஸ் 1 எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேபிட்டல் R. சரியா, ஓகேவா. இந்த கேபிட்டல் R அப்படின்றது resistance, external resistance, NR plus R. So total EMF by total resistance. So the total current, இப்போ current calculate பண்ணுறோம். கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, I is equal to E by R, total EMF by total current, NR plus R. When the number of cells are connected in series, the total EMF increases. So இங்கே N into E வருது, அதை வச்சு சொல்லிடும். When number of cells are connected in series, the total resistance also increases. ஏன்னா NR plus R ரெசிஸ்டன்ஸும் அதிகமாகும். When number of cells are connected in series, what will be the current? கரண்ட் என்ன ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி வருது. கரண்ட் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா தெரியாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னென்ன 2 பாசிபிலிட்டிஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று, கேஸ் நம்பர் 1, if the external resistance is greater than internal resistance. இந்த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், நான் தான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இது வந்து ஒரு மோட்டர் பைக்கினுடைய பேட்டரி, அந்த பேட்டரியில் கொண்டாந்து செல்ஃப் ஸ்டார்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் இந்த ரெசிஸ்டன்ஸ்னு சொன்னேன். இப்போ எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் greater than R இருந்துச்சுன்னா, சரியா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் greater than R மீன்ஸ் வாட் ஹேப்பன்ஸ். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வாங்க. டோட்டல் கரண்ட் I இஸ் ஈக்குவல் டு NE பை, இதில் கிரேட்டர் யார், R. ஆரோட கம்பேர் பண்ணும்பொழுது ஸ்மால் ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெக்லிஜிபிள், ஸோ வி கேன் நெக்லெக்ட். அப்போ இது நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா NE by R மட்டும் வரும். வேர் E by R இஸ் த கரண்ட் த்ரூ த சிங்கிள் செல். சரியா, அப்போ த டோட்டல் கரண்ட் கேபிட்டல் I போட்டுக்கிறேன். ஸோ த டோட்டல் கரண்ட் கேபிட்டல் I இஸ் ஈக்குவல் டு, இந்த E by Rக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், I சிங்கிளை சப்ஸ்டியூட் பண்ணால் N into I single. That means the total current in the circuit is equal to n times of the current passing through the single cell. ஒவ்வொரு செல்லையும் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை ஆட் பண்ணால் டோட்டல் கரண்ட் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல கரண்ட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மல்டிபிள் ஆகிருக்கு. எத்தனை செல்ஸ் இருக்கோ அத்தனை செல்லுக்கு கரண்ட் அதிகமாக இருக்குது. ஸோ இட் இஸ் அட்வான்டேஜியஸ். சரியா, ஸோ அப்போ இதில் நமக்கு அட்வான்டேஜ் இருக்குது, கரண்ட் இங்கே மல்டிபிள் ஆகிருக்கு, n டைம்ஸ் அதிகமாக இருக்குது. ரைட், ஓகே. ஒருவேளை த another chance, if R is greater than capital R, that means internal resistance is much greater than external resistance. Then internal resistance greater than external resistance neglect பண்ணிடணும். அப்போ என்ன உங்களுக்கு, I is equal to NE by NR. N get cancel. I is equal to E by R. E by R ன்றது current through the single cell. கரெக்டாக? ஸோ அப்போ the total current is equal to the current through the single cell. ஸோ அப்போ டோட்டல் கரண்ட்டும் ஒரு சிங்கிள் செல்லில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்குது. இங்கே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் 5 செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாலும் ஒரு செல்லில் எவ்வளோ கரண்ட் பாஸ் ஆகுதோ அதே தான் 5 செல்லில் கனெக்ட் பண்ணி அதே கரண்ட்டு தான் அப்படின்னா தெர் இஸ் நோ அட்வான்டேஜ். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு நீங்கள் சீரியஸில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா தெர் இஸ் நோ அட்வான்டேஜ். த டோட்டல் கரண்ட் வில் பி ஈக்குவல் டு கரண்ட் த்ரூ த சிங்கிள் செல் ஒன்லி. சிங்கிள் செல்லில் ஃபார் எக்ஸாம்பிள் 2 ஆம்பியர் கரண்ட்னா நீங்கள் 5 செல்லில் கனெக்ட் பண்ணாலும் அதே 2 ஆம்பியர் தான் கிடைக்கும். ஸோ தெர் இஸ் நோ அட்வான்டேஜ். அப்போ இப்படி கனெக்ட் பண்ணுறது வேஸ்ட். ஸோ அப்போ இது வந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம், இன் சீரீஸ் கனெக்ஷன் இஃப் capital R is greater than internal resistance, then we can connect the cells in series. Otherwise we don't have any advantage. சரியா, கேபிட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிரேட்டராக இருந்ததுன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா செல்ஸை நம்ம சீரீஸாக கனெக்ட் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்.
ஸ்மால் அதாவது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னா அப்போ நீங்கள் செல்ஸை கொண்டு போயிட்டு சீரியஸாக கனெக்ட் பண்ணிங்கன்னா தேர் இஸ் நோ அட்வான்டேஜ். ஒரு செல் எவ்வளோ கரண்ட்டை கொடுக்குதோ அந்த செல்னால் உருவாகக்கூடிய கரண்ட்டும் டோட்டல் கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். நமக்கு அட்வான்டேஜ் கிடையாது. அப்படி கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. சரி, இது ஒன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னாலே இப்போ வந்து திஸ் இஸ் கன்சிடர் டு பி அ பைக் மோட்டர் பைக் பேட்டரின்னு சொன்னேன். இப்போ மோட்டர் பைக் பேட்டரி எவ்வளோ எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 வோல்ட் எடுத்துக்கலாமா? 9 வோல்ட் எடுத்துக்கலாம். 9 வோல்ட் எப்படி நம்ம கொண்டு வரோம்? 1.5 செல்ஸ் ஈச். இந்த மாதிரி 6 செல்ஸ் சேர்த்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி உருவாக்கியிருக்காங்க. 1.5. அப்போ அந்த 6 செல்ஸும் சேர்ந்து ஒரு 9 வோல்ட் பேட்டரி, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், அந்த 9 வோல்ட் பேட்டரியை நம்ம செல்ஃப் ஸ்டார்ட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். மோட்டர் பைக்கோட செல்ஃப் ஸ்டார்ட்டோட. சரியா? அதில் எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர். ஸோ ஈச் 1.5 வோல்ட் 6 cells are connected to form a battery. Each cell having the internal resistance small r. அப்போ ஒவ்வொரு செல்லுக்கும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ மொத்தம் அங்கே எத்தனை செல் இருக்குது? 6 செல். அப்போ 6 செல்லுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சேரும் பொழுது the internal resistance becomes higher than the external resistance. அப்போ இந்த கேஸ் வந்துடும். Internal resistance is higher than the external resistance because we are connecting 6 1.5 volt cells in series to the self start of the motor bike. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த கண்டிஷன் வந்துருச்சுன்னா என்னாகும்? the total current will be equal to single cell current. அப்போ சிங்கிள் செல் கரண்ட் தான் டோட்டல் கரண்ட் கொடுக்குது. அப்போ நீங்கள் எத்தனை செல்லை கனெக்ட் பண்ணாலும் இங்கே கிடைக்கக்கூடிய கரண்ட்டு வெரி ஸ்மால். அப்போ இந்த கரண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம மோட்டர் பைக்கில் செல்ஃப் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு மோட்டர் பைக்கு நீங்கள் செல்ஃப் போட்டிங்கனாலும் செல்ஃப் எடுக்காது. ஏன் எடுக்காது? ஏன்னா அதுக்கு போதுமான அளவு கரண்ட் இல்லை. ஏன் கரண்ட் இல்லை? பிகாஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தென் த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஏன் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகம்? ஏன்னா நம்ம மெனி செல்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஸோ ஒவ்வொன்றுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது, சம்மப் ஆகுது எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை விட. அதனால் உங்களுக்கு கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகலை. திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். சரியா? ஸோ அப்போ இந்த கிளாஸில் செல்ஸ் இன் சீரியஸ்னால் என்னன்றதை புரிஞ்சிருப்பீங்க. ஏன் செல்லை சீரியஸாக கனெக்ட் பண்ணுறது தெரிஞ்சிருப்பீங்க. அப்போ செல்லை சீரியஸாக கனெக்ட் பண்ணால் ஒரு விஷயம் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். when the cells are connected in series, its EMF or potential difference goes on increasing. Potential difference அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். but current may increase or may not increase. There are two cases. if R is greater than small r, then the current will increase. Otherwise the current will not increase. This is the conclusion for this question. சரியா? அடுத்தது செல்ஸ் இன் பேரலல் என்ன ஆகும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.